வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னையில் 3000 கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா என அமைச்சர் நாசர் பேச்சு. ஊர்வலத்தில் குதிரை வண்டியில் பயணம் செய்த அமைச்சர் மனோ தங்கராஜ். சென்னை வண்ணாரப்பேட்டை மூலகொத்தளம் பகுதியில் இருந்து வியாசார்பாடியில் உள்ள சர்ச் வரை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் 3000 கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பங்கேற்ற கேரள் பவனி எனும் பேரணி நடைபெற்றது. அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் பி மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், ஜீசஸ் கால்ஸ் அமைப்பு சார்பில் சாம்வேல் பால் தினகரன், அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஜான் எப் கலேப், துணைத் தலைவர் பிரின்ஸ்லி மோகன்தாஸ் மற்றும் டிஎஸ் குழுமத்தை சேர்ந்த டிஎஸ் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 3000 பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து பேரணியாக சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாசர் கூறியதாவது, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அமைந்துள்ள நம் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாகும். இதில் ஒன்றிய பாஜக அரசு மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. இந்தியாவில் பாஜகவின் திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட்டாலும் தமிழகத்தில் பாஜகவின் திட்டம் செல்லுபடியாகாது. தமிழகத்தில்தான் தற்பொழுது நடைபெறும் திமுக ஆட்சியில் சிறுபான்மை அமைப்பினர் பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். இந்தியாவில் கிறிஸ்துவ மிஷனரி உள்நுழைந்த பிறகுதான் பல நல்ல சம்பவங்கள் நடந்துள்ளன. தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற முல்லை பெரியாறு அணை தமிழர் அல்லாத இந்து அல்லாத கிறிஸ்துவரான பென்னி குவிக் என்பவரால் கட்டப்பட்டது. இதுபோல சாதி மத வேறுபாடு இல்லாமல் பல சம்பவங்கள் அனைவரின் ஒற்றுமையால் செயல்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் ஜீசஸ் கால்ஸ் அமைப்பை சேர்ந்த சாம்வேல் பால் தினகரன் ஆகியோர் கொடியசைத்து வைத்து பேரணியை துவங்கி வைத்தனர். பேரணியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் குதிரை வண்டியில் பயணம் செய்தபடி பங்கேற்றார். வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இன்னும் அதிகமாய் சந்தோஷம் கொடுத்து சமாதானம் கொடுத்து உங்களுக்குள் தங்கி இருப்பாராக. இப்பொழுது குடும்பமாய் உங்களை பார்ப்பது மிகப்பெரிய சந்தோஷம். என் முழு குடும்பத்தின் சார்பிலும், விசேஷமாய் என் தந்தை டாக்டர் பால் தினகரன் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் ஜெபத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் மிக அன்போடு ஒரு வைராக்கியத்தோடு இந்த ரேலியை நடத்தி வட சென்னைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு நடத்தும் என்னை அன்போடு அழைத்த பிஷப் மோகன்தாஸ் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தோடும் மேசோலைக்கிறார் ஊழியத்தோடும் எவ்வளவு வருடங்களாக ஒன்று நின்று ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் எப்போதும் நின்று இருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் முழு குடும்பம், முழு குழு, அவர்கள் லீடர்ஷிப் டீம் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பாஸ்டர் பிரின்ஸ்லி அவர்கள் மகன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பாஸ்டர் கேலப் ஜான் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் இணைந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று வருகை தந்திருக்கிற அமைச்சரையா அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். என் குடும்பத்தின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் நம்ம ஒன்றாக மகிழ்ச்சியோடு யாரை கொண்டாட வந்திருக்கிறோம்? உமக்கே நாங்க கிறிஸ்துமஸ் விஷஸ் தெரிவிக்கிறோம் அப்பா, எங்க அன்பை தெரிவிக்கிறோம் அப்பா என்று இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? 1 2 3 இயேசுவை இன்று கொண்டாடி மனதார உயர்த்த வந்திருக்கிறோம்.
நம் வாழ்வை அவர் ரட்சித்திருக்கிறார், நம் வாழ்வை அவர் சுத்திகரித்திருக்கிறார், நம் வாழ்வை மனதார அவர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி உயர்த்தி வந்திருக்கிறார். அவரை நாம் எவ்வளோ தைரியமாக கொண்டாட வேண்டும் பிரியமானவர்களே, அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் அதனுடைய நினைவின் நாள், அவர் பிறந்தது நினைவின் நாள். இன்று நாம் மனதார அவரை கனம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு சுவாமி கிறிஸ்துமஸ் அன்று குடும்பங்களுக்காக அவர் பிறந்தார். இயேசுவை அங்க மாட்டு தொழுவத்தில் வைப்பாங்க. இன்னும் ராஜாக்களும் ஞானிகள் மற்றும் மெய்ப்பர்கள் எல்லாம் வருவாங்க. ஆனா ஒரு குடும்பமாக யோசேப்பு, மரியாள், இயேசு அங்கு எப்பொழுதும் இருக்கிறத பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தினத்திலையும் இயேசு சுவாமி யோசேப்பையும் மரியாளையும் ஒரு குடும்பமாக இணைத்து அந்த குடும்பத்தில் அவர் பிறக்கணும் என்று ஆசைப்பட்டார். ஏன்னா அவருக்கு குடும்பத்தில் இருந்து மகிழ்ச்சி கொண்டு வருவது மிகப்பெரிய ஆசை. குடும்பங்களில் சந்தோஷத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய ஆசை. இன்றும் உங்க குடும்பங்களில் சந்தோஷம் அளவில்லாமல் பொங்கும்படி இயேசு சுவாமி அதை கொட்ட வந்திருக்கிறார். நம் குடும்பத்தில் பிறந்து அதை நடத்தும்படி இயேசு சுவாமி வந்திருக்கிறார். இன்னும் அதை தான் ஒவ்வொருவருக்கும் நாம் அறிவிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தையும் இயேசு சுவாமி சுமந்து கொள்வார். அவரே காப்பாற்றி வந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று, அதில் மகிழ்ச்சி கொடுப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அதே போல ஒரு ஸ்கிட் நான் பார்த்தேன், ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து யோசேப்பு மரியாளா நிற்கிறாங்க, இயேசு சுவாமி ஒரு பொம்மை மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த வீடியோவில் 2 மெய்ப்பர்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரே சண்டை வந்துடுச்சு. என்னடானா இயேசு சுவாமி பொம்மையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஒரு பையன் ஓடுறான், இன்னொரு பையன் துரத்தி ஓடுறான், அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடுறான். அவங்க பின்னாடி மரியாள், ஐயோ என் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்களேன்ட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஒரே சண்டையாக வச்சு அங்கு. ஆனால் இன்று பிரியமானவர்களே, அப்படி குடும்பமாய் இணைத்து அதில் பிறக்கணும்னு ஆசைப்பட்ட இயேசு நம் குடும்பத்திலும் அவர் சந்தோஷத்தை கொண்டு வர வந்திருக்கிறார். அவரை தான் நாம் கனப்படுத்த வந்திருக்கிறோம். குடும்பத்தில் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இன்று நாம் வந்திருக்கிறோம். லூக்கா 19:9 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. அங்கு சகேயு என்ற ஒரு மனிதனை இயேசு சுவாமி தேடி வந்து வீட்டில் நுழைந்து அங்கு சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வந்திருக்கிறது, சந்தோஷம் வந்திருக்கிறது என்று ஆர்ப்பரித்து சுவாமி சொன்னார். அதுதான் குடும்பங்களுக்கு நடக்க போகிறது. நீங்க பாருங்க, அந்த மனுஷன் இயேசு சுவாமியை தேடி போன ஒரு மனுஷன் இல்லை. ஆனா அவர் தேடி சகைவை தேடி அவரிடம் இதே போல பெரிய கிரௌட் இருந்தாங்க. அது நடுவில் நடந்து இயேசு சகைவு என்ற அந்த மனுஷனை தேடி, அவருக்கு இயேசுனா யாருன்னு தெரியாம இருந்தார். ஆனா அவரை நோக்கி வந்து தேடி சகைவே உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். நம்மளையும் இயேசு தேடி நம்ம போய் ஒரு வாரம் அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை பெற்றுக்கொள்ளணும்னா இதை செய்யணும் அதை செய்யணும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு மாதம் தேட வைப்பதில்லை, ஒரு வருஷம் தேட வைப்பதில்லை. 5 வருஷம் தேடிக்கிட்டே இருந்தாதான் நான் அவர்கிட்ட போய் நான் சேருவேன் என்று இயேசு சுவாமி அப்படியெல்லாம் பெருமையோடு இருக்கிறவர் அல்ல. தன்னைத்தான் தாழ்த்தி நம்ம ஒவ்வொருவரையும் தேடி அவர் வருகிறார். முதலாவது நம்மை தேடி அவர் வருகிறார் பிரியமானவர்களே. அப்படி தேடிதான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல மனுஷனுக்காக இந்த உலகத்தில் வந்து அன்போடு பிறந்தார். மனுஷனை ரட்சித்து காத்து கொள்ள வேண்டும், அவன் ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், அவன் வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு பிறந்தார். இன்றும் உங்களை தேடி என்ன தேடிதான் இயேசு சுவாமி வந்திருக்கிறார். அதனால ஒரு நிமிஷம் கூட நீங்க நான் தனிமையானவன் அல்ல, தனிமையானவள் என்று சொல்லவே கூடாது. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், இந்த உலகத்துக்கு தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் தினத்துல உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்பா இங்குதான் இருக்கிறேன், என் உள்ளத்தில் வரும் என்று நாம் சொன்னால் போதும், நமக்குள்ளும் நம் குடும்பங்களுக்குள்ளும் நம் மூலம் பாய்ந்து வருவார். சஹீயோன் வீட்டில் வேற என்ன நடந்தது? அங்கு வீட்டிற்குள்ள நுழைந்த பொழுதே சஹேயோவை பிடிக்க முடியல. அவருக்கு ஒரே பெரும் மகிழ்ச்சி, அவருக்கே அறியாத ஒரு சந்தோஷம். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று இயேசு அங்கு கட்டளையிட்டார். ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்தது என்று அந்த சந்தோஷத்துல இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு. அவர் ஒவ்வொருவருக்கும் உணவை
தாராளமா கொடுக்கிறாரு, எல்லாரையும் ஃபீட் பண்ணுகிறாரு. அவருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷத்தை சகையும் அவர் உணர்ந்ததே இல்லை. மிகப்பெரிய சந்தோஷம், புத்தி கெட்டாத பெரிய சந்தோஷம், சமாதானம். குடும்பத்தை அப்பா அம்மை சேர்ந்து சேவிக்கும்படி ஒவ்வொரு வரமும் கிரியை செய்வதாக, ஒவ்வொரு நன்மையும் கூட குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர்களை பின் தொடர்வதாகப்பா. இப்பொழுது அவர்கள் வீட்டில் பெரிய இன்பம் மாத்திரம் பொறுப்பெடுத்து நடத்தட்டோப்பா. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார், அவர்கள் குடும்பத்தை நடத்துமாறு பொறுப்பெடுத்து விட்டார் என்று குடும்பத்தை பொறுப்பெடுக்கும்படி ஒப்புக் கொடுங்க. பிரியமானவர்களே, குடும்பத்தின் பாரங்களை ஒப்புக் கொடுங்க. இயேசுவை பார்த்துக் கொள்ளும்படி வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் இந்த வட சென்னையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபிப்போமா? சென்னையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தி ஜெபிங்க. ஒவ்வொருவரும் வாய்ப்பு மாபெரும் புண்ணிய செய்த பரிசுத்த இயேசுவை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அனைவருமாய் ஒன்று சேர்ந்து இந்த நாளிலே உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பிறப்பு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கவுன்சில் AICC சார்பில் நடைபெறுகின்ற இந்த அற்புதமான விழாவிற்கு தலைமைதாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராயர் அன்புக்குரிய டாக்டர் மோகன்தாஸ் அவர்களே, இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய AICC ஜெனரல் செக்ரட்டரி பாஸ்டர் ஜான் எஃப் காலேப் அவர்களே, இங்கு ஒரு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஜீசஸ் கால்ஸ் அன்புக்குரிய தம்பி ரெவரன் சாமுவேல் அவர்களே, அன்புக்குரிய ரெவரன் ஜோஷுவன் ஸ்டீஃபன் அவர்களே, அன்புக்குரிய தம்பி ரெவரன் பிரின்ஸ்லி மோகன்தாஸ் அவர்களே, ரெவரன் தயா உள்ளிட்ட இங்கு மேடையில் வந்திருக்கும் போதகர்கள், பேராயர்கள், வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னையில், அதிலும் வட சென்னை பகுதியில் இவ்வளவு மக்கள் திரண்டு அற்புதமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. AICC பொறுத்தவரையில் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில், விளிம்பு நிலையில் வாழுகின்ற மக்கள், உழைக்கின்ற மக்கள், எல்லோராலும் கைவிடப்பட்ட மக்கள், அந்த மக்கள் மத்தியில் பல்வேறு பணிகளை ஆற்றி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவர்களை ஒரு உயர்வுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருப்பதை நான் எண்ணுகின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த பகுதி எனக்கு நன்றாக தெரியும், இந்த பகுதியினுடைய வாழ்க்கையில் மக்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ போதகர்கள் ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கிறிஸ்துவுடைய நற்செய்தியை கூறி அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது உண்மையிலேயே பெரிய அன்பும் ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இப்போதும் இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை நாம் மற்றவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லுவோம். கடவுள் மக இரக்கமுடையவர், அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லோரையும் ஒரே சீராக சமமாக பார்க்கக்கூடியவர், அவர் எல்லோருக்கும் நீதி செய்யக்கூடியவர். எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது நம்மை போன்ற எல்லோருக்கும் ஒரு அற்புதமான நாள். அந்த நாளின் மகிழ்ச்சியை நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். வருகின்ற புத்தாண்டு AICC மற்றும் அனைத்து சபைகளுக்கும் ஒரு வளர்ச்சியையும் உயர்வையும் தருகின்ற ஆண்டாகவும், அனைத்து மக்களுக்கும் அமைதியையும் வளர்ச்சியையும் தருகின்ற ஆண்டாகவும் அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
இன்றைக்கு நம்மத்திலே டாக்டர் பால் தினகரன் நம்முடைய மகன் நம்முடைய சாமுவேல் பால் தினகரன் அவர்கள் நம்மோடு இணைந்து கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டி கொண்டாடி வருகிறோம். மாண்புமிகு அமைச்சர் நமக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பால்வளத்துறை அமைச்சர் அருமையான அண்ணன் மனோதங்கரன் இன்றைக்கு இணைந்து நம்மளோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். இப்போது இந்த பாடலை பிரின்ஸ் அவர்கள் இம்மானுவேல் இந்த பாடலை பாடும்போது கேட்க